வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுடைய கவிகளை நாளொரு கவியாக சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய கவியின் சிறப்பை பற்றி பார்ப்போமேயானால், தலைப்பே மிகவும் சிறப்பாக இருக்கும். உச்சிக்குள் அமர்ந்த உயர் வாழ்வு. உச்சிக்குள் அமர்ந்த உயர் வாழ்வு. படிக்கின்ற பொழுதே தெரிகின்றது இந்த கவியினுள் எவ்வளவு சிறப்புகள் அமைந்திருப்பது என்று. இதை நாம் பாடல்களின் மூலம் காண்போம். உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயம் வளமாம் சுற்று ஆகும். அச்சமயம் அறிவிற்கோர் வியப்பு காணும். அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்குமிடம் கண்டு கொள்வாய். எது வேண்டும் வேண்டாம் என்று இரண்டு கண்டு நச்சு விலை இச்செயலால் அழித்துவிட்டு நலமீயும் எண்ணமே மீதம் கொள்வாய் என்கின்றார் அருள் தந்தை அவர்கள். உச்சியிலே நீ நின்றால், அதாவது தவத்திலே புதியதொரு வரலாறு காண்கின்ற பொழுது உன் பிறப்பு இரகசியங்கள் உணரக் கண்பாய். அறிவிற்கோர் வியப்பு நிலை வரும். அந்த அறிவிற்கோர் வியப்பு நிலை வந்துவிடும். எது நல்லது எது கெட்டது இந்த 5 புலன்கள் மூலமாக பெறப்படுகின்ற இச்சையெல்லாம் கழித்துவிட்டு நல்லதோர் சிந்தனையை எடுத்துக்கொண்டு எண்ணமில்லா வாழ்வில் ஏது எண்ணமேதான் வாழ்க்கையின் சிற்பி என்றெல்லாம் சொல்கின்றோம். அந்த வகையில் நல்ல எண்ணங்கள் எப்பொழுதும் நமக்குள்ளாக வர வேண்டும். அந்த நல்ல செயல்களை நாம் எப்பொழுதும் செயல்படுத்த வேண்டும். எண்ணங்கள் மேலே நல்ல எண்ணங்கள் பதிவைத்து கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாகவே மாறிவிடும். ஒரு கெட்ட தண்ணீர் உள்ளது ஒரு பக்கெட்டில் என்று வைத்துக்கொண்டால், அதன் மீது நல்ல தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருந்தால் அந்த கெட்ட நீரும் நல்ல நீராக மாறிவிடும். இது உண்மை. அதுபோல் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தீய செயல்கள் இருந்தாலும் அதை அகற்றுவதற்கு ஓர் அறிவின் சிந்தனை ஆற்றல் இருந்தால் போதும். அதை நாம் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். நல்ல எண்ணங்கள் மட்டுமே தோன்ற அனைவரும் வாரீர் அறிவித்திருக்கோயிலை நாடி. வாழ்க வளமுடன்.